விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எப்பொழுதுமே அனைவரிடமும் அதிகமாக பழக மாட்டீங்க. யாரிடமும் அதிகமாக எதிர்பார்க்கவும் மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நபர்களாக இருப்பவரே கொஞ்ச நபர்கள் தான். அதிலும் உங்களுக்கு நெருங்கியவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டுமே தான் இருப்பார்கள். ஏன் சண்டை சச்சரவு ஏற்படுகிறது, எதனால் பிரிந்து போறார்கள் என்று தெரியாமலே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சில நபர்களும் சில உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்து கொண்டுமே தான் இருக்கும். இது ஏன் நடக்கிறது என்று தெரியுமா? லாபஸ்தானம் பலவீனம் அடைந்த காலத்தில், உங்களின் பொருளாதார நிலையில் சற்று தொய்வு ஏற்பட்ட போதோ அல்லது உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த போதோ உங்களை சுற்றி எப்போதும் அண்ணன் தம்பி என்று சுற்றி கொண்டிருந்த நண்பர்களின் கூட்டம் உங்களை கண்டு கொள்ளாமல் மெல்ல மெல்ல விலகி சென்றது. ஆனா இதை விலகி சென்றதற்கு காரணம் என்னவோ கிரகங்கள் தான். ஆனா இன்னொரு நேரத்துல உங்களுக்கு கூற வேண்டியது என்னவென்றால், அந்த கிரகங்களும் காலச்சக்கரமும் சொல்லலும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான நபர்கள் யார், உங்களிடம் இதை பார்த்து உங்களிடம் வந்து உங்களுடைய அன்பை பார்த்தோ உங்களுடைய பாசத்தை பார்த்தோ அவர்கள் அனைவரும் உங்களை தேடி வரவில்லை. உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளும் உங்களிடம் இருக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் உங்களை தேடி வந்தார்கள் என்பதை நாட்களும் காலங்களும் மாற மாறத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு தெரியவே தெரியாது. ஆனால் நாட்களும் காலங்களும் நகர நகர அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு எதை எப்படி நம்ம சமாளிக்க வேண்டும், எந்த ஒரு செயலை நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் முழுமைக்கும் அனைத்து விதமான செயல்களையும் செய்யவும் ஆரம்பித்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. நீங்கள் போன் செய்தாலும் எடுக்காமல் உங்களை தவிர்த்திருப்பாங்க சில உறவுகள். ஏனென்றால் உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவை கிடையாது. அதனால நீங்களே இதுக்கு முன்னாடி அவர்களே உங்களை போன் பண்ணி உங்களிடம் பேசிக்கொண்டுமே தான் இருப்பார்கள் தினசரி. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க போன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்பயே உங்களுக்கு தெரிந்துவிடும், இவர்கள் நம்மளிடம் தேவைக்காகத்தான் பழகினார்கள், நம்மளிடம் அவருக்கு தேவையானது இல்லை என்றவுடன் அவர் நம்மை விட்டு விலகுகிறாரே என்று உங்களுக்குள்ள மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அது ஒரு சில நேரங்கள்ல சரியாக இருக்கும். இன்னும் சில நேரங்களில் அது மனக்கவலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களால் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்த அந்த சில வினாடிகளாலே அவர்கள் உங்களை தனித்து விட்டு ஒதுங்கவும் ஆரம்பித்திருப்பார்கள். ஆபத்தில் உதவாத அந்த போலி நட்புகளின் விலகல்கள் உங்களை மனிதர்களை பற்றிய ஆழமான புரிதலுக்கு இட்டு சென்றிருக்கும். அந்த போலியான உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் பொழுது உங்களுடைய மனதுக்குள்ள இவர்கள் விலகிவிட்டார்களே அப்படின்னு அந்த எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து சரியான உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு பிடித்ததையும் செய்ய முடியாமல் அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்தல குடும்பத்தால ஒரு பிரிவானது ஏற்பட்டிருக்கும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் ராகுவின் ஆதிக்கமும் குடும்ப அதிபதியின் பலவீனமும் நீடித்த போது உங்களின் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு முறையான மரியாதையும் அதைவிட முக்கியமா புரிந்து கொள்ளுதல் கிடைக்காமலும் போயிருக்கும். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவும் அவங்களின் தேவைகளை நிறைவேற்றவும் நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைத்த உழைப்பும் செய்த தியாகங்களும் கடுகளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மதிக்கப்படாமலே போய்விட்டது. நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நீ என்ன செய்துவிட்டாய் என்ற ஒற்றை கேள்வி உங்களை நிலைக்குலிய செய்தது. குடும்ப உறுப்பினர்களின் அலட்சிய போக்கும் உங்களை குற்றவாளியை போல பார்த்த பார்வையும் உங்களை சொந்த வீட்டிலேயே ஒரு அகதியை போல உணர செய்து சொல்லாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேதனைகளை தேடி கொடுத்தது. அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவமானங்களும் நடந்திருக்கும். வாக்குஸ்தானத்தில் ராகு மற்றும் செவ்வாயின் தாக்கம் இருந்த போது நீங்கள் செய்யாத தவறுக்காக சமுதாயத்திலும் பொது இடங்களிலும் பலரின் அவமானகரமான பேச்சுக்களுக்கு ஆளாக வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. உங்களின் பொருளாதார நிலைமையை சுட்டிக்காட்டியோ அல்லது உங்களின் கடந்த கால தவறுகளை தோண்டியோ சிலர் உங்களை மிகவும் கேவலமாக பேசியிருப்பார்கள். நீங்க செய்த ஒரு நபருக்கு நீங்க தவறுகளையோ அல்லது பிரச்சனைகளையோ தேடி கொடுத்திருப்பீங்க. அது அந்த ஒரு நபரை மறந்து உங்களிடம் வந்து பேசவும் ஆரம்பித்திருப்பார்கள். இன்னமும் சில உறவுகள் அதனை மறக்காமல் உங்களை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும், வாழ்க்கையில முன்னேறவிடக்கூடாது என்று எத்தனையோ உறவுகள் திட்டம் தீட்டிக் கொண்டு உங்களை பழைய விஷயங்களை கூறி கூறி உங்களுடைய மனதுல தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டுமே தாங்க இருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உண்டாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதைத்தான் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இது உண்மையாக இருந்தால் மட்டும் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எண்ணிய சில பணிகளில் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவா ஆரம்பிக்கும். அந்த நீங்க ஒரு சில விஷயங்கள் நினைத்து பார்ப்பீங்க, இந்த ஒரு பணிகளை நம்ம முடித்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைத்த சில காரியங்கள்ல சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனை நினைத்து உங்களுடைய மனதை நீங்களே துன்பப்படுத்தக்கூடாது. நீங்கள் முடியும் என்று நினைத்தால் அந்த ஒரு செயலை வினாடியில் முடித்துவிட முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு சில அனுபவங்கள் நிச்சயமா கிடைத்திருக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு தானாகவே நீங்கிவிடும். இதுவரைக்கும் நமக்கு உயிராக பழகிய உறவுகளும் உயிராக பழகிய என் காதல் வாழ்க்கையும் கூட
இதுவரைக்கும் நமக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் விலகியதால் இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் நான் தவித்துக் கொண்டு இருந்தேன் என்று கூறிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு நன்மைகளையும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்தது ஒண்ணு, ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நடக்க போவது ஒண்ணு. குழந்தைகளை அரவணைத்து செல்வது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே மாறிவிடும். பணிவான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை நிச்சயமா மேம்படுத்தவும் ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்தினால் மட்டுமே விலை உயர்ந்த பொருட்கள்ல நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகள் நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து சேரக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய உங்களின் நீண்ட நாள் கனவு இப்பொழுது நினைவாக போகிறது. நீண்ட நாட்கள் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து அலைந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எல்லாமே நினைவாக மாறிவிடும். பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நில விவகாரங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்றி உங்களுக்கு சாதகமான உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஒரு பொற்காலம் இதுவாகத்தான் இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வங்கியின் வீட்டு கடன்கள் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களின் பெயரிலேயே புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாவதால் சமூகத்தில் உங்களுடைய பொருளாதார பலம் பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரம் நிலையானதாக மாறும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறவும் செய்யும். புதிய முதலீட்டுல ஒரு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளும் இனிமே செய்ய போகும் புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பங்கு சந்தை, பரஸ்பர நிதிகள், தங்கம் மற்றும் நிலத்தின் மீது நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் மிக குறுகிய காலத்தில் இரட்டிப்பு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தவறான வழிகாட்டுதலால் முடங்கி போயிருந்த முதலீட்டு பணம் வட்டியுடன் கைக்கு வந்து சேரும் ஒரு பொற்காலமும் இதுவாகத்தான் இருக்கும். உங்களின் சாதுரியமான பொருளாதார வியூகங்கள் அனைத்தும் துல்லியமாக பழித்து உங்களை ஒரு பெரும் செல்வந்தராகவே மாற்றும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். சமுதாயத்திலும் அந்தஸ்திலும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமாவார்கள். அவர்கள் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமா கொண்டு செல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். விருச்சிகம் ராசியில பிறந்த விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக மாறிவிடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கைகள் இன்னும் நன்றாகவே மேம்பட ஆரம்பிக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். கேவலமாக பேசியிருப்பார்கள். நீங்க செய்த ஒரு நபருக்கு நீங்க தவறுகளையோ அல்லது பிரச்சனைகளையோ தேடி கொடுத்திருப்பீங்க. அதை அந்த ஒரு நபரை மறந்து உங்களிடம் வந்து பேசவும் ஆரம்பித்திருப்பார்கள். இன்னமும் சில உறவுகள் அதனை மறக்காமல் உங்களை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும், வாழ்க்கையில முன்னேறவிடக்கூடாது என்று எத்தனையோ உறவுகள் திட்டம் தீட்டிக் கொண்டு உங்களை பழைய விஷயங்களை கூறி கூறி உங்களுடைய மனதுல தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டுமே தாங்க இருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது வரைக்கும் உண்டாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதைத்தான் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இது உண்மையாக இருந்தால் மட்டும் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எண்ணிய சில பணிகளில் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவா ஆரம்பிக்கும். அந்த நீங்க ஒரு சில விஷயங்கள் நினைத்து பார்ப்பீங்க, இந்த ஒரு பணிகளை நம்ம முடித்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைத்த சில காரியங்கள்ல சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனை நினைத்து உங்களுடைய மனதை நீங்களே துன்பப்படுத்தக்கூடாது. நீங்கள் முடியும் என்று நினைத்தால் அந்த ஒரு செயலை வினாடியில் முடித்துவிட முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு சில அனுபவங்கள் நிச்சயமா கிடைத்திருக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு தானாகவே நீங்கிவிடும். இதுவரைக்கும் நமக்கு உயிராக பழகிய உறவுகளும் உயிராக பழகிய என் காதல் வாழ்க்கையும் கூட
இதுவரைக்கும் நமக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் விலகியதால் இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் நான் தவித்துக் கொண்டு இருந்தேன் என்று கூறிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு நன்மைகளையும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்தது ஒண்ணு, ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நடக்க போவது ஒண்ணு. குழந்தைகளை அரவணைத்து செல்வது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே மாறிவிடும். பணிவான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை நிச்சயமா மேம்படுத்தவும் ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்தினால் மட்டுமே விலை உயர்ந்த பொருட்கள்ல நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகள் நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து சேரக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய உங்களின் நீண்ட நாள் கனவு இப்பொழுது நினைவாக போகிறது. நீண்ட நாட்கள் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து அலைந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எல்லாமே நினைவாக மாறிவிடும். பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நில விவகாரங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்றி உங்களுக்கு சாதகமான உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஒரு பொற்காலம் இதுவாகத்தான் இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வங்கியின் வீட்டு கடன்கள் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களின் பெயரிலேயே புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாவதால் சமூகத்தில் உங்களுடைய பொருளாதார பலம் பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரம் நிலையானதாக மாறும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறவும் செய்யும். புதிய முதலீட்டுல ஒரு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளும் இனிமே செய்ய போகும் புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பங்கு சந்தை, பரஸ்பர நிதிகள், தங்கம் மற்றும் நிலத்தின் மீது நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் மிக குறுகிய காலத்தில் இரட்டிப்பு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தவறான வழிகாட்டுதலால் முடங்கி போயிருந்த முதலீட்டு பணம் வட்டியுடன் கைக்கு வந்து சேரும் ஒரு பொற்காலமும் இதுவாகத்தான் இருக்கும். உங்களின் சாதுரியமான பொருளாதார வியூகங்கள் அனைத்தும் துல்லியமாக பழித்து உங்களை ஒரு பெரும் செல்வந்தராகவே மாற்றும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். சமுதாயத்திலும் அந்தஸ்திலும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமாவார்கள். அவர்கள் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமா கொண்டு செல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். விருச்சிகம் ராசியில பிறந்த விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக மாறிவிடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கைகள் இன்னும் நன்றாகவே மேம்பட ஆரம்பிக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.